திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்போலூர் குப்பநத்தம் மும்முனை சந்திப்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பாதுகாப்பிற்காக வந்த சேத்துப்பட்டு காவல் நிலைய காவலர் கணேசன் மீது மின்சாரம் பாய்ந்ததில் நிலைகுலைந்துள்ளார். அப்போது சக காவலர்கள் அவரை மீட்டனர். பாதுகாப்பு பணியில் போதிய 108 ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் நீண்ட நேரத்திற்கு பிறகு போலீஸ் வாகனத்தில் அழைத்து சென்றனர். மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 10க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மீது மின்சாரம் பாய்ந்ததாக புகார் எழுந்துள்ளது. சங்கம் உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு. அதனால அவர் பார்க்க வரும்போது ஷேக் எல்லாம் இப்போ ஒரு 10-20 பேருக்கு மேலே நின்று எல்லாருக்கும் வந்து ஷேக் அடிச்சு இந்த கையெல்லாம் 2-3 பேருக்கு வரல. எனக்கு கையெல்லாம் தூக்க முடியல, கையெல்லாம் வலிக்குது. அது வச்சு ஒரு செகண்ட் கூட இல்லை அடிச்சு இப்படி வச்ச உடனே அப்படிலாம் எடுத்துட்டாங்க. அப்படி கையெல்லாம் பிடிச்சி அப்படி 4-5 பேர் அப்படி நிறுத்தாங்க. மேல் சிகிச்சைக்காக சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் கணேசன் என்பவரை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செங்கம் மருத்துவமனையிலிருந்து அனுப்பி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சி நடந்த மில்லத் நகர் பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவரது மகன் முகமது ஹர்பாத் அலி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவருக்கும் மின்சாரம் பாய்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.